இந்த படத்தோட டைரக்டர் நான் தான் எல்லா ரிஹர்சல் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு நடிக்க போகும்போது படுத்துட்டேன். அதெல்லாம் சொல்ற ரிஹர்சல் வந்து சும்மா ஒரு ஐடியாக்கு பாக்குறது தான். இந்த பொசிஷன்ல நான் இல்ல, அசிஸ்டன்ட் படுக்க வச்சுட்டு வடிவேல் ஆடுறது இதெல்லாம் பண்ணியாச்சு. அப்போ டவல்லாம் கட்டல, அவரு நார்மலா இருந்தாரு. அப்புறம் ஷார்ட்னோட ஓகே நான் வந்து என் பொசிஷன்ல படுத்துட்டேன். அவரு அப்புறம் போய் ட்ரெஸ் எல்லாம் பார்த்து நான் பாக்கல. கேமரா ஆக்ஷன் நானே கேமரா எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் ரெடின்னு சொல்லிட்டு நான் திரும்பி பார்த்த பாருங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் இதை பார்த்தேன். இப்ப நீங்க இப்படி பார்க்கும்போதே காமெடியா இருக்க, என் ஆங்கிள் பாருங்களேன், லோ ஆங்கிள். நான் திரும்பி பார்த்தோன்னு சிரிப்பு வந்து சிரிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 1 more எடுத்து இது பண்ணோம். அதாவது நானே நம்ம சீனே என்ன வரப்போது நமக்கு தெரியும், ஆனா நம்மள மீறி நம்மள சிரிக்க வைக்கிற திறமை இருக்குதுன்னா அது அவர் வடிவேல். ஆக்சுவலா நீங்க நிறைய காமெடியன்ஸ் கூட நடிச்சிருந்தாலும் வடிவேல் சார் கூட நடிக்கும் போது உங்களடியாமலே சிரிச்சு நிறைய இந்த படத்துலயே ஷாட்லாம் வரும். அது ரொம்ப ஒரு ஷாட் நீங்க பாத்தீங்கன்னா, வாடா ஏரியாக்கு வாடான்னு சொல்லிட்டு வந்து வீட்டுல நான் நிப்பேன். என்ன வந்து பார்த்துட்டு அந்த சீன் ஃபுல்லாவே நான் சிரிச்சேன். வாடா வீட்டுக்குள்ள வாங்க. கடைசியில் நான் வீட்டுக்குள்ள வருவோம் பாருங்க, பக்கத்துல வந்து கேட்பாரு. அப்ப சொல்லும் போது நான் டைலாக் சொல்லும் போது என்னால அடக்க முடியல. வடிவேல் என்ன திட்டு அண்ணே சிரிக்காதீங்கண்ணே. ஐயோ மாபெரும் இவரு வடிவேல்னா எனக்கு கவுண்டர் பண்ணிட்டு வச்சுட்டு லொகேஷன்ல நம்ம சீன் நமக்கு தெரியும் என்ன வரும்னு. எத்தனை தடவை மானிட்டர்லாம் பார்த்தாலும் நம்ம சீன் என்ன பேச போறாங்க கவுண்டர் டைலாக் வரைக்கும் தெரியும். ஆனா அவங்க பண்ணும்போது நமக்கு சரி போறோம். அதுதான் வந்து இவங்க 2 பேரோட பவர். சூப்பர்னா. கவுண்டர் பண்ணி என்ன அவர் மாதிரி ஒரு ஜீனியஸ் வந்து பார்க்க முடியாது. ஆக்சுவலா கவுண்டர் பண்ணி கூட ஒர்க் பண்ணும்போது சீன்ல ரொம்ப யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது சாதாரண விஷயத்த கூட பெருசா அவர் இது பண்ணிடுவாரு. இப்ப முதல் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சவுத்துல இருந்து ஒரு மார்வேஷம் போட்டு வராங்க, நாய் துரத்தம் வர. ஆக்சுவலா வந்து ஜெயராம் சார் வந்து தமிழா இருந்தாலும் ஒரு மலையாள ஸ்லாக்ல பேசுவாரு. அண்ணங்கிறத வந்து அண்ணன் சொல்லுவாங்க. சோ கவுண்டர் பண்ணி இதை பாத்துறது ஒரு ஆக்சுவலா இதுல படத்துல ஒரு வராது, ஆனா பைலட் ட்ராக்ல எல்லாம் அப்படிதான் பேசுறாரு லொகேஷன்ல. கவுண்டர் பண்ணி இதை ஞாபகத்துல வச்சு இந்த டப்பிங் பேசும்போது ஓடுவோம், அந்த நாயை தோத்திட்டு ஓடும்போது நான் தான் அண்ணன். ஆக்சுவலா சாதாரண டைலாக், அது ஒரு பெரிய டைலாக்கே கிடையாது. டே வேண்டாம் நாயை பார்த்து சொல்றேன், நான் உங்க அண்ணன்டா. அதுல வந்து அண்ணன் நான் தான் உன் அண்ணன் அப்படின்னாரு. அது அவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு. ஆமா, அது ரொம்ப ஒரு பயங்கர இம்ப்ரோவைசேஷன் ஸ்பாட்ல. சாதாரண விஷயம் அவர் பண்ணும்போது அக்கா மகளே இந்து எதுனது, அக்கா மகளே இந்து அநேக ஆசீர்வாதத்துடன் மாமா எழுதி கொள்வது. ஷார்ட்ல அக்கா மகளே இந்து டியூன் போட்டா இருப்பாருங்க. அது இன்ன வரைக்கும் ஒரு மீம் கண்டென்ட்டா போயிட்டு இருக்கு. சூப்பர்னா. சோ அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் வடிவேலு சார் பத்தி. ஆக்சுவலா நானும் வடிவேலும் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய படம் பாத்தீங்கன்னா உனக்காக எல்லாம் உனக்காக. வடிவேல் எனக்கு அதுல பாத்தீங்கன்னா கவுண்டர் பண்ணின வடிவேல் காம்பினேஷன் உனக்காக எல்லாம் உனக்காகன்ட்டு இது பண்ணியாச்சு. அப்ப விவேக் சாரும் வடிவேலும் சேர்ந்து நிறைய படம் பண்ணுவாங்க. அப்ப விவேக் வந்து என் படம் நிறைய நடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப வடிவேல் கமிட் ஆனோன்னு நேரா போய் விவேக் சார்ட்ட செக் எல்லாம் கட்டி, இங்க பாரு உன் டைரக்டர் படத்துல நான் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் டியூ டு சம் ரீசன் வந்து விவேக் சார் தான் பண்ணாரு. ஆக்சுவலா வின்னர் படமும் ஒரிஜினலா பாத்தீங்கன்னா அவர் விவேக் தான் பண்ண வேண்டிய படம். எனக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுனால விவேக் சார் வேணான்ட்டு அப்போ சின்ன எங்களுக்குள்ள ஒரு சின்ன கேப் விழுந்துருச்சு. அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் வடிவேல் சார் வர்றாரு இது வின்னர் படத்துல. அப்படிதான் வந்து எனக்கும் வடிவேலனுக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் இதாயிருச்சு. நான் ஆல்ரெடி அதை சொல்லியிருக்கேன், கால் உடைஞ்சதுனாலதான் அது நடந்துச்சுன்ட்டு. சோ இப்படி அதுக்கப்புறம் அடுத்ததுல ஆரம்பிச்ச ஒரு ஜர்னி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அப்புறம் கடைசியா இது பண்ணோம், தலைநகரம் நகரம் பண்ணோம். ஒரு படம் இப்ப சொல்லலாம் தப்பு இல்ல, அது அவருக்கு சந்தானத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அதனால சொல்றேன். விவேக் சார் வந்து என் கூட சில படங்கள்லாம் வந்து நான் டைரக்ஷனா இது பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் சின்ன ஒரு எனக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு கேப் விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் அவர் கூட நான் ஒர்க் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் வீராப்புன்னு ஒரு படம் நான் நடிக்கிறேன். அதுல காமெடியாருன்னா சந்தானம் தான் அப்கமிங் வந்துட்டு இருக்காரு. சந்தானம் வந்துட்டு இருக்காரு. திடீர்னு டைரக்டருக்கு வந்து ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. நாங்க திருநெல்வேலியில ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு ஃபீலிங் வந்து இல்ல இதுல ஒரு காமெடி தனியா இன்னொரு ட்ராக் வந்தா நல்லா இருக்கும். திடீர்னு என்ன இல்லைண்ணா வேணும்ட்டு. சரி நான் ஒன்னா அப்போ ஓகே யார் வேணும்னா விவேக் சார் போடலாம் அப்படின்னு. சரின்னு எனக்கு சின்ன தயக்கம் என்னன்னா 2 விஷயம். ஒன்னு, விவேக் மாதிரி ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட லொகேஷன்ல போய் உட்காந்துட்டு நாளானைக்கு ஷூட்டிங் வாங்கன்னு சொல்றது தப்பான விஷயம். ஒன்னு. இன்னொன்னு, அவர் ஷூட்டிங் வந்தாலும் என்ன பண்ண போறாரு தெரியாது. அப்போ டைரக்டர் எல்லாம் உட்காந்து ஒரு ஐடியா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பழமொழி, கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான மாதிரி, இது ஒரே ஒரு பழமொழி வச்சு ஒரு ட்ராக் பண்ணிக்கலாம். ஒருத்தன் லாரி
வாங்கி, ஏன்னா கதையில வந்து ஹீரோவோட கேரக்டர் லாரி ஓட்டுறான். சோ ஒரு லாரி வாங்கி அது வேன் ஆகி ஆட்டோவாகி கடைசியில் கட்டை வண்டி ஆகி அதுவும் போய் வெறும் கட்டை தான் கையில நிக்குங்கிற மாதிரி அதை வச்சு ஒரு ட்ராக் மாதிரி பண்ணிக்கலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணி விவேக் சார்ட்ட பேசணும். விவேக் சார்ட்ட பேசினோட அடுத்த நிமிஷமே எனக்கு ஒரு தயக்கத்தோட தான் பேசினேன். ஜி இந்த மாதிரி விஷயம் ஒரு நிமிஷம் கூட அவர் யோசிக்கல. ஜி நான் நாளானிக்கு வந்துடுறேன், வந்து ஒரு 3 நாள் இருக்கேன், அப்புறம் வேற ஷூட்டிங் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே நாள் அந்த ட்ராக் ஒரு ஐடியா என்ன பண்ணலாம்னு சொன்னோன்னே அவரும் இறந்துட்டாரு. அல்வா வாசு இல்ல சார் ஒரு ரைட்டர், நல்ல பேர் மறந்துட்டேன், ஒரு சூப்பர் ரைட்டர் அவர். விவேக் சார் ஒரு ரைட் ஹேண்ட், அவரும் அப்படி ஒரு சூப்பர் ரைட்டர் அவர். ஒரே நாள் அந்த ட்ராக் ரெடி பண்ணிட்டு வந்து அந்த வீராப்புல நடிச்சாங்க. அந்த இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் விவேக் சார் நானும் எத்தனையோ படம் பண்ணோம்.